இதுதாங்க அடுத்த முதலமைச்சர் உசுப்பி விட்டுறாங்க. கிட்டத்தட்ட 7 முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இது என்ன ஃபுளூக்கில் நடக்கிற விஷயமா? இது ஏதோ சும்மா போகிற போக்கில் ஜெயிச்சுட்டு போகிற விஷயமா? ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்பாங்க நிறைய பேர். ஏன் உங்களுக்கு அந்த ஆசை வரல அப்படின்னா, நானும் ரவுடின்னு வடிவேலு வண்டியில் ஏறுற மாதிரி நான் ஏற முடியாதுப்பா. என் உயரம் எனக்கு தெரியும். என்னை வண்டியில் ஏற்றுன்னு வடிவேலு ஏறுற மாதிரி போய் நம்ம ஏற முடியாது. அப்படி சில பேர் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே நானும் முதலமைச்சர், நான் தான் அடுத்த முதலமைச்சர், அதுதான் நான் வந்தால் இதெல்லாம் செய்ய போகிறேன்னு முன்கூட்டி இது ஒரு வகையான மேனியா. இது ஒரு வகையான மனநோய். ப்ராக்டிக்கலாக முடியாத ஒரு விஷயத்த இவங்களே முடியும்னு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுக்கு கொள்கை அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்க, செயல் திட்டங்களெல்லாம் வெளியிடுவாங்க, பட்ஜெட்லாம் வெளியிடுவாங்க. அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், அவங்களே அதில் சந்தோஷப்பட்டுவாங்க. நாங்கள் கூடுதலாக சீட்டு கேட்போம்னா பின்ன நாங்கள் குறைவாக சீட்டு கேட்போம்னா சொல்லுவோம். நீ கேள்வி கேட்குற, நான் கூடுதலாக கேட்பீங்கன்னா கூடுதலாக கேட்போம். இதனால் கூட்டணி முறிஞ்சிருமா? சண்முகம் கூடுதலாக கேட்குறாரு, திருமாவளவன் கூடுதலாக கேட்க போகிறாரு, புகைச்சல் உருவாயிருச்சு, கூட்டணி முறிஞ்சு போயிடும். கொள்கை தெளிவுள்ளவர்கள் எவ்வளவு முரண்பாடுகளை விமர்சித்து கொண்டாலும் உறவு ஒருபோதும் முறியாது. அல்டிமேட் எய்ம் என்னன்னு தெரியும். கொள்கை புரிதல் இல்லாதவர்கள் சண்டை போட்டுக்கிட்டா தான் உடையும். அது ஈகோ பிரச்சனையாக மாறிடும். உனக்கு ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஈகோ இஷ்யூவாக மாறிடுது. ஐடியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கொள்கை புரிதல் இருந்தால் எவ்வளவு பிரச்சனைகளையும் வெளிப்படையாக பேச முடியும். ஃப்ராங்காக யாரால பேச முடியாதுன்னா ரொம்ப ஹைலி எமோஷனலாக இருக்கிறவனால தான் பேச முடியாது. உணர்ச்சி வயப்படக்கூடியனால ஃப்ராங்காக பேச முடியாது, வெளிப்படையாக பேச முடியாது. கொள்கை தெளிவில்லாதவனால வெளிப்படையாக பேச முடியாது. கொள்கை தெளிவுள்ளவர்கள் கடுமையான முரண்பாடுகளை கூட, நுட்பமான முரண்பாடுகளை கூட வெளிப்படையாக பேச முடியும். அந்த சிக்கலை தீர்த்து கொள்ள முடியும். அதை கடந்து உறவை பேணி பாதுகாக்க முடியும். அந்த முதிர்ச்சி உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற அணிதான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அங்க போனா வாரலாமா, இங்க போனா அல்லலாமா என்று கருதக்கூடியவர்கள் இந்த கூட்டணியில் இல்லை. நாட்டையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பார்வை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டணி தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணியின் வலிமையில் ஒவ்வொரு கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதைப் போல அந்த கூட்டணி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, சிதறிவிடக்கூடாது, அதை பாதுகாக்க வேண்டும் என்பதிலும் திருமாவளவனுக்கும் பொறுப்பு இருக்கிறது. பாருங்க, கூட்டணிக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. கலைஞர் வச்ச பேர் பாருங்க, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும், இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எங்கள் கூட்டணி அந்த கருத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகி இருக்கிற கூட்டணி. அந்த மதசார்பின்மைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம், முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த உணர்வு உள்ளவங்களாம் என் கூட வாங்க. அதான் அந்த கூட்டணிக்கு பெயர். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தானே சட்டமன்ற தேர்தலில் போட்டி. பிஜேபியை ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு சில பேர் கேட்குறான். நாடாளுமன்ற தேர்தல்னா சரி, மோடியை எதிர்க்கலாம், பிஜேபி எதிர்க்கலாம். சட்டமன்ற தேர்தலில் ஏன்? சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கொள்கை ஒன்று தான், மதச்சார்பின்மையை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம். மத சார்பு அவங்க, மதச்சார்பற்ற நாங்கள். கான்ஸ்டிடியூஷன் மத சார்பின்மையை பேசுகிறது. நாங்கள் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் இயங்குகிறோம். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அதன் அடிப்படையில் கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ், அந்த விழுமியங்கள் மீது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திமுகவுக்கு, காங்கிரசுக்கு, இடதுசாரி கட்சிகளுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு, இஸ்லாமிய கட்சிகளுக்கு, மதிமுகவுக்கு என்று இந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் பாஜக தலைமையிலான மதவாத சக்திகளுக்கு எதிராக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இங்கே பிஜேபி ஒன்றும் இல்லை, ஆனாலும் பிஜேபியை தூக்கி சுமக்கிற சக்திகள் இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கே சண்டை போட்டுக்குவோம், அது வேற விஷயம். போலீஸ் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, சண்டை போடுவோம். எங்கள் கொடிக்கம்பத்தை உடைக்கிறான், சண்டை போடுவோம். உங்களோட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், நீங்கள் ஆளுங்கட்சி, நாங்கள் தோழமை கட்சி, எங்களுக்கு இந்த மாதிரி நெருக்கடி இருக்குது அப்படின்னு நாங்கள் வெளிப்படையாக பேசுவோம். அதனால் கூட்டணி முறிச்சுக்குவோமா?
எங்களுக்கு 6 போதாது, 10 வேணும், 15 வேணும் கேட்போம். நெகோசியேஷன்ல நாங்கள் முடிவு பண்ணுவோம், கூட குறைய இருக்கும். இதற்காக நாங்கள் கூட்டணி உறவை முறித்துக் கொள்வோமா? ஒரு பொது நோக்கு இருக்கிறது, ஒரு பொது இலக்கு இருக்கிறது, ஒரு பொது பார்வை இருக்கிறது, அது பற்றிய புரிதல் இருக்கிறது. எனவே கொள்கை முதிர்ச்சுள்ளவர்கள் கூடியிருக்கிற, குவிந்திருக்கிற, குவிமையமாகி இருக்கிற ஒரு புள்ளிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இது மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும், தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காக போராடும், தமிழர்களின் மானத்தை பாதுகாப்பதற்காக போராடும், மாநிலத்தின் பாதுகாப்பு அரணாக இருக்கும். அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்கள் ஒன்று சேர்ந்து 2026 தேர்தலையும் சந்திக்க போகிறோம். வெற்றி நமதே. இது நல்ல கொள்கையா இருக்கு, அது நல்ல கொள்கையா இருக்கு. கொள்கை வேற, கூட்டணி வேற. எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை? எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள்? எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள்? கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவோட கூட்டணி திமுக இணைந்து விடலாமே. கிளைக்கழகங்களா இருந்து ஏஞ்சிருங்க. அதிமுக பிஜேபியோட கூட்டணினா அதிலே இணைந்து விடலாமே. தனித்த கட்சி எதுக்கு? அவன் ஹோல்சேல் டீலர், நீங்க சப் டீலரா? எப்படி? அவன் மொத்த வியாபாரி, நான் வாங்கி கூறு கட்டி வைப்பேன். இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள். அரசியல் வியாபாரம் செய்ய வரல. 2க்கு ரொம்ப தூரம் இருக்கு, புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வியாபாரம், அரசியல் வியாபாரம். தேர்தல் நேரத்தில் கொள்கையாது கேள்வியாது. அப்படின்னா ஒரு கல்லூரியில, ஒரு பல்கலைக்கழகத்தில் 5 பேராசிரியர் வேலைனா எஸ்சிஏ 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 எஸ்சிஏன்னு 4 போயிருது. எஸ்சி அருந்ததி இருக்கு, கடைசியா ஒரு இடம் இருக்கு, அது ஆதி தமிழன் பறை இருக்கா, தேவேந்தர் இருக்கா. இத பற்றி யாரு பேசுவா? ஏன் பேச முடியாது? இதை எதிர்த்து எவன் கொடுத்தாலும் அவன்கிட்டே போய் 2 சீட்டு 3 சீட்டுக்கு அவன் கூட்டணி வைக்கும் போது அந்த குரல் வலை நெரிக்கப்படுது. ஏன் என்ன மாதிரி பேச முடியல? பஞ்சமி நில மீட்புக்கு ஏன் பேச முடியல? 12 லட்சம் ஏக்கர் அது இருந்த அந்த ஆண்டான் அடிமை முறை, இந்த கூலி முறை எங்களுக்கு வருமா? இவ்வளவு கையிட்டு நிக்க வேண்டிய தேவை வருமா? சொல்லுங்க நீங்க. 12 லட்சம் ஏக்கர் வெள்ளக்காரன் கொடுத்தது. அவன் இன்னைக்கு பிரிட்டன்ல இருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்கல, ஏன் நிலம் தான். ஆனா ஆண்டைகள்கிட்ட இருந்தது அதை பறிச்சு இந்த வீழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும்டா, அவன் கஷ்டப்படுறான்டான்னு கொடுத்தான். அந்த நிலம் எங்க போ? அந்த நிலம் எங்க என்கிட்ட இப்ப எங்க? அதை பத்தி ஏன் பேச முடியலன்னா, எவனமா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானா அந்த அதிகாரத்தின் கீழே போய் நம்ம 2 சீட்டு 3 சீட்டு கூட்டணி வைக்கும் போது பேச முடியல. சரி, மேல்பாதி மங்கலத்துல கோயில் நுழைவுக்கு நான் தானே உள்ள கூட்டிட்டு போறேன்னு நீங்க ஏன் பேச முடியல? இதுவரை வேங்கவே இல்லை, என்ன முடிவு வந்திருக்கு? இதுவரை என்ன வந்திருக்கு? எதை பற்றி உங்களால பேச முடியுது? சொல்லுங்க தம்பி. எல்லாத்தையும் விட்டுட்டு கூட்டணி வச்சு நீங்க சாதிக்க போறது என்ன தம்பி? வென்று உள்ள போய் போன பெருமக்கள் பேசியது ஒண்ணு சொல்லுங்க. மக்கள் பிரச்சனையை இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்திற்குள்ள கூட்டணி வைத்து போய் பேசிய பெருமக்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்க. ஒன்றே ஒன்று. தமிழ்ல குடமுழுக்கு திருச்செந்தூர்லன்னா போய் நானும் என் அப்பன் மணியரசன் நின்று போராடி செய்ய வேண்டியதுக்கு அது வேண்டாம் வெறுப்பா செய்யறான். தமிழிலும் குடமுழுக்கு வந்த பிறகு கும்பாபிஷேகம் மாதிரி குடமுழுக்காகுது, நன்னீராட்டாகுது. அது நாங்க வந்து கத்துனோன்னா நன்னீராட்டாகுது. நன்னீராட்டுன்னு ஒரு சொல்ல இவதான் கத்துக்கிறான். என்ன கொடுமை இது? தமிழிலும். ஏன்னா ஆப்பிரிக்கா, அமெரிக்கால, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ்ல கேட்ட மாதிரி கால கொடுமை. மலேசியா நாட்டுல எங்கள் இறை முருகனுக்கு அவ சொல்லும் போது தமிழ் கடவுள் முருகன், அவரு தமிழ் கடவுள். அப்ப சிவன் பெருமாள்லாம் என்ன கடவுள்? அவர் இங்கிலீஷ் கடவுளா, இந்தி கடவுளா? அவனு ஏன் இறைதான். இறைவனை இரவல் கொடுத்தவன், கடவுளை கடன் கொடுத்த மக்கள் நாங்க. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த 4 கட்சிகள், காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக. தமிழ்நாட்டில் என் மாநிலத்தின் உரிமை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது காங்கிரஸ், கூட இருந்து துணை நின்றது திமுக, அதிமுக. இந்த கட்சிகள் இப்ப இந்த கட்சிகளோட திருப்பி போய் எந்த உரிமையை பெறுவ? எந்த உரிமையை கேட்ப? இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன். உள்ஒதுக்கீடு, அருந்ததிய மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தீங்க. சரி, இந்த மண்ணில் இருக்கிற எல்லாருக்கும் இடஒதுக்கீடு அவசியம் கொடுங்க. ஆனா நீங்க எடுத்துத்தானே கொடுத்திருக்கணும். பொது பட்டியல் இருந்தானே எடுத்து கொடுத்திருக்கணும். பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவங்களுக்கு 10 விழுக்காடு எங்க இருந்து வந்தது? அந்த மாதிரி வாங்கித்தானே கொடுத்திருக்கணும். நானே தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு கிடக்கிற எனக்கே மொத்தம் 18 தான் இருக்கு. 10 அதுல எஸ்டின்னு ஒரு சமூகம் இருக்கு, அவனுக்கு சாதி சான்றிதழே இருக்கு. இந்த கடையில, ரேஷன் கடையில 10 கிலோ அரிசி இருக்குது. ஆனா குடும்ப அட்டை இருந்தா தான் அரிசி வாங்க முடியும்.
அவனுக்கு குடும்ப அட்டையே கிடையாது, சாதி சான்றிதழே இல்ல, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டே கிடையாது. அந்த நிலையில நீங்க என்கிட்ட இருந்ததுல 3 எடுத்து கொடுத்துட்டீங்க, சரி கொடுத்துட்டீங்க. அவனும் என்னைய மாதிரி விழுந்து கிடக்குறான், அவனுக்கு கொடுக்கறது சரி. ஆனா நீ பொதுவுல இருந்தா கொடுத்துருக்கணும் சரியான ஆட்சியாளன். நீ எனக்கு இருந்து எப்படி எடுத்து கொடுத்தீங்க? நானே நெலிஞ்சு தட்டுல 4 பருக்கை போட்டு சாப்பிட்டு இருக்கேன், அதுல 2 எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டீங்க. சரி விட்டுறலாம். அல்ல ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் நீ ஏன் போட்ட? முன்னுரிமை நீ ஏன் போட்ட? அவனுக்கு போக மிச்சம் நீ சாப்பாடு என்னது? அவன் சாப்பாடு அப்படியே தனியா இருக்கு. என் சாப்பாட்டுல அவர் சாப்பிட்டது போக மிச்சம் இருந்தா நான் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. எங்க கிட்ட சும்மா ஏதாவது பேசிக்கிறது, கூட்டணி கொள்கை வேற கூட்டணி வேற, அது நல்ல கொள்கையா இருக்கு, அப்படியே கடைபிடிங்க.